ஒரு வாலிபனுடைய உள்ளத்திலே இது போன்ற ஆசைகளை விதைக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு உலகம் அப்படி மாறி போச்சு. அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். தெருக்களிலும் வீதிகளிலும் அது வெளிப்படையாக விரிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய கற்புகளையும் நம்முடைய பார்வைகளையும் ஈமானையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆம், அப்படித்தான் வாலிபனுடைய உள்ளத்திற்கு ஒரு பெண் ஆசைக்குரிய ஒரு பொருள்தான். அல்லாஹ் அப்படித்தான் இயற்கையாகவே ஆண்களின் உதயத்தை, ஆண்களின் உள்ளத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஒரு பெண்ணை பார்த்தால் அந்த ஆணுடைய உள்ளத்திலே சூழ்ச்சி வலைகள் விரிவதற்கு தான் உள்ளம் இருக்கிறது. யார் ஈமானுடன் இருக்கிறார்களோ அவர்கள் கட்டுப்படுத்துவார்கள், ஈமான் இல்லாதவர்கள் தோற்று விடுவார்கள். அப்படித்தானே இவன் 1000 பொண்ணை பார்ப்பான், பிரச்சனையே இருக்காது. ஒரு பொண்ணு தனமா இவனை திரும்பி பார்த்திடக்கூடாது, அவ்வளவுதான். அவன் உள்ளத்துல பட்டாம்பூச்சி பறக்கும் பாருங்க, வானத்திலையும் மேலையும். ஈமான் இருந்தால் பறக்காது. பார்வைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆசை இருந்தால் பறக்காது. உள்ளத்திலே அல்லாஹ்வின் அச்சம் இருந்தால் பறக்காது. கண்களால் பார்ப்பதை உபச்சாரம் என்று கருதுபவன் பார்க்க மாட்டான், பார்வைகளை தாழ்த்தி இருப்பான் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று. அல்லாஹ் அப்படித்தான் நம்முடைய உள்ளங்கள் ஆக்கி இருக்கிறான்.